மாணவர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதலில் பாபத்துவம், பிறகு சுபத்துவம். சுபத்துவம், பாபத்துவம், சூட்சுமவலு என்கின்ற ஒரு கிரக சேர்க்கை அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த வழக்கமான நட்சத்திரம், இந்த ஞானப்பிரகாசம் ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, நட்சத்திர வழியில் நான் ஜோசியம் கற்றுக்கிட்டேன், எனக்கு பலன் சொல்ல வரலன்னு சொல்லிட்டு. இப்போ அதையும் சேர்த்தே, இது வரைக்கும் நான் நட்சத்திரத்தை எடுக்கவே இல்லை. இந்த ஆன்லைன் வகுப்புகளில் 27 நட்சத்திரங்களின் என்பதுடைய தனி குணங்கள்னு எந்த இடத்துலையும் நான் பாடம் நடத்தலை. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பராசர ஹோரால ஆரம்பித்து மூல நூல்கள் எத்தனையோ ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவன் அப்படி இருப்பான், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவன் இப்படி இருப்பான்னு சொல்கிறது எல்லாமே தப்பு. பராசர ஹோராவே தப்பான்னு கேட்டிங்கன்னா பராசர ஹோரா மாதிரி பகவத்கீதை நம்ம யாருக்குமே கிடையாது. அந்த மூல நூல்களில் எல்லாமே நம்மை போன்ற அடுத்தடுத்து வந்தவர்கள். மூல நூல்களில் அந்த காலத்தில் யாரும் பிரிண்ட் எடுத்து வைக்கல. படியெடுக்கும் போது அம்மாவருடைய கருத்தையும் சேர்த்து போட்டு, அதாவது மொத்தமாக 30 பக்கம் இருக்கிற மூல நூலை 3000 பக்கமாக ஆக்கினது நம்ம இடையில வந்த ஜோசியர்களுடைய அமைப்புகள் தான். இடையில வந்த ஜோதிடர்கள் தான் சொல்லியிருக்கணுமே தவிர மூல நூல்களில் அப்படி ஒன்று நட்சத்திர சித்தாந்தத்தை சொல்லவே இல்லை. நட்சத்திர சாரம் என்பதை நம்ம தான் பிடிச்சிக்கிட்டு தொங்குறோம். இப்போ ஞானப்பிரகாசம் சொல்லக்கூடிய ராஜேஷ் பன்ராஜ் கொத்த நிறுவனத்திலிருந்து வெளியேறுவது, அது ஒரு தனி கிளாஸ் நடத்துவோம். லே ஆஃபை பற்றி கேட்குறீங்க. லே ஆஃப்னா உங்களுக்கு 6-8ங்க. நீங்கள் நிறுவனத்திற்கு பொதுவாக போகிறீங்க. உங்களுடைய 6-8 அஷ்டமச்சனி 7.5 சனின்னு உங்களுடைய 6-8 அதிபதிகள் தசாபக்தி அமைப்புகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு மனதை பாதிக்கக்கூடிய, வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் லே ஆஃப் ஆவீங்க. லே ஆஃப் ஆனீங்கன்னா என்ன, சம்பளம் கட்டாகும், பொருளாதார பிரச்சனைகள் வரும். 6-8 அமைப்புகளில் இருக்கக்கூடிய 12 கூட இந்த இடத்துல விட்டுறலாம். 6-8 தான். 6-8 அதிபதிகளுடைய தசைகள், 6-8 இடத்துல இருக்கக்கூடிய தசாபுக்திகள். ஒருவருக்கு அவயோகர்கள் கடுமையான பாவத்துவம், அவயோகர்கள் கடுமையான பாவத்துவத்தில் இருந்து தசை நடத்துனாங்கன்னா நீங்கள் சுத்தங்க. அவயோகர்கள் கடுமையான பாவத்துவத்தில். ராஜேஷ் பன்ராஜ் என்ன கேட்குறாரு, அதையும் சேர்த்து அப்படியே காம்பினேஷனாக வச்சுக்கிறேன். அப்படியே ஒருத்தருக்கு லே ஆஃப் ஆகுது, நிறைய பேர் வேலை இழக்கிறாங்க. எப்போங்க வேலை இழப்பீங்க? எப்போ வேலை இழப்பீங்க? எப்போ கஷ்டங்கள் வரும்? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை எப்போது கஷ்டம் வரும் அப்படின்னே நான் போட்டிருக்கிறேன். எப்போ கஷ்டம் வரும்? ஒரு ஜாதகருக்கு எப்போது கஷ்டம் வரும்? இப்போ இந்த ஜாதகத்தை எப்போது கஷ்டம் வரும், ஒரு ஜாதகத்தில் சுபத்துவ பாவத்துவம் எப்போது கஷ்டம் வரும்னு பார்க்கலாமா? அந்த தலைப்பில் அப்படியே வச்சுக்கிறேன். எப்போது கஷ்டம், இதை ஏற்கனவே ஏதோ ஒரு இதில் கூட நடத்தி இருக்கிறேன். இது அப்படியே வேற மாதிரி அந்த சுபத்துவ பாவத்துவத்திற்கு ஏற்றாற் போல நான் சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு வீடியோ வருது. ஒரு 60 வயது பெண்மணி, நம்முடைய வகுப்பு மாணவி. அவர் தன்னை பற்றி தானே நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் கொடுத்த, அவருடைய இளமை காலம் எப்படி இருந்தது என்பதற்கான வீடியோ இந்த கிளாஸ் முடிஞ்சவனே கண்டிப்பாக வரும். இந்த பாருங்க, இதில் எப்போது கஷ்டம், சுபத்துவம் பாவத்துவம், சூட்சுமவலு அப்புறம் வச்சுக்குவோம், சுபத்துவம் பாவத்துவம். மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு நல்லா ஒன்று புரியணும். இந்த இடத்துல வெகு தெளிவாக சனியை கூட எடுத்துடுறேன். சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த மூவரும், குரு இந்த இடத்திற்கு பாவர். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த பலன்களும் நடக்கிறதில்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக இதை நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல சூரியனோ செவ்வாயோ ராகுவோ எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் மிதன லக்னத்திற்கு வரக்கூடாத தசை அமைப்புகள் என்ன சொல்லுவேன்? சூரிய சந்திர செவ்வாய் தசை. இங்கே ராகுவையும் போட்டுட்டேன். இந்த இடத்துல தான் ஒரு காம்பினேஷனாக மாணவர்கள் எல்லாருமே ஒரு ஜோதிடத்தை புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் அந்த காம்பினேஷனாக வரணும். லக்னம் எந்த நட்சத்திரத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டும், லக்னம் முனை எந்த நட்சத்திரத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டும். இந்த இடத்துல இருவேறு நிலைகளை சொல்லப் போகிறேன். சுபத்துவம் பாவத்துவம் என்கின்ற இருவேறு நிலைகளை சொல்லப் போகிறேன். இப்போ இந்த 4 கிரகம் ஃபிக்ஸடாக போட்டுட்டேன் இல்லையா? இப்போ 4 கிரகம் ஃபிக்ஸடாக போட்டாச்சுன்னா இங்கே 5 கிரகம் ஃபிக்ஸடாக வந்துருச்சு. இப்போ இன்னும் மீதி 4 கிரகம் மட்டும்தான் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கணும். 4 கிரகம்ன்றது என்ன? புதன், சுக்கிரன், குரு, செவ்வாய். செவ்வாய் கூட இங்கே போட்டாச்சு.
அப்போ புதன் சுக்கிரன் குரு, இந்த புதன் சுக்கிரன் குரு போன்ற இந்த புதன் சுக்கிரன் சனி குரு ஆகிய இந்த 4 கிரகங்கள் இந்த ஜாதகத்தை வேற மாதிரி மாற்றுன்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பாருங்க, சூரிய சந்திர செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் குருவையும் சேர்த்து, குருவை வந்து ஒரு நியூட்ரலாக வச்சுக்குவோம். சூரிய சந்திர செவ்வாய் குரு ஆகிய 4 கிரகங்கள் மிதன லக்னத்திற்கு கடுமையான கெடுபலன்களை செய்யக்கூடியது. ராஜேஷ் பொன்ராஜ் என்ன கேட்குறாரு, லே ஆஃப் நடக்குது, கொத்து கொத்தாக வெளியேறுகிறார்கள். நீங்கள் அந்த கொத்து கொத்தாக வெளியேறுகிறார்கள் அப்படின்றத கொண்டு வந்துட வேண்டாம். நீங்கள் வெளியனுப்பப்பட்ட ஒரு 1000-700 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த உலக மக்கள் தொகையில் ஒரு கம்பெனி 10,000 பேர் தான் வெளியனுப்புது. அப்போ அந்த 10,000 பேருக்கும் வந்து ஏதாவது பொதுவான நிகழ்வு இருக்குமானா 10,000 பேருக்கும் பொதுவான 6-8 அமைப்புகள் தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் ஏற்படையில் நான் இந்த ஜாதகத்தை மொத்தமாக விளக்குறேன். இப்போ ஒரு நிலையை விளக்குறேன். இதை மட்டும் அப்படியே மைண்டில் வச்சுக்கங்க. இதை மட்டும் அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு, புதனும் சுக்கிரனும் இங்கே தான் இருக்க முடியும். இந்த 2 இடங்கள் அல்லது இந்த 3 இடங்களுக்குள்ள தான் புதனும் சுக்கிரனும் போக முடியும் இல்லையா? அப்போ புதன் சுக்கிரன் இந்த இடத்துல பரிவர்த்தனையாக புதனை போடுறேன். இது ஒரு வகையான ஜாதகம். மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எங்கே பலன்கள், எப்படிப்பட்ட பலன்கள் என்பதற்கான ஒரு அமைப்பு. இந்த பாருங்க, குரு இந்த இடத்துல ஜாதகருடைய யோகச்சாரமான பூரத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். புதனும் சுக்கிரனும் பூராடத்திலேயே இருக்கிறாங்க. எல்லாமே சுக்கிரன் சாரமாக போடுறேன், பூராடத்திலேயே இருக்கிறாங்க. சந்திரன் இப்போ இந்த இடத்துல வந்து சந்திரனை நான் இந்த இடத்துல போட்டதுனால தசா புக்தி எதுவாக இருந்தாலும் நல்லா இப்போ சொல்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகத்திற்கு குரு வந்து இந்த ஜாதகத்தின் முப்பெரும் யோகர்கள், லக்ன யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய புதன் சுக்கிரன் சனியை பார்க்கிறார் குரு. இந்த மூவரும் சுபத்துவம், இந்த மற்றவர்கள் இந்த மூணு பேரும் பாபத்துவம். இவர் வந்து ஓரளவுக்கு நியூட்ரல் இருக்கிறார், ஆனாலும் இவர் 8இல் மறைந்திருக்கிறார். சரியில்லை. ஒரு ஜாதகத்தையே எப்படி கணிக்கிறது? மாணவர் ஒருத்தர், நான் நட்சத்திர ஜோசியம் படித்தேன், எனக்கு அது ஒன்றும் புரியல, உங்கள் ஜோசியத்தை 55 கிளாஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஓரளவுக்கு புரியுது, ஜோசியம் பலன் சொல்ல வருது, துல்லியமாக இல்லைன்னு யாரோ ஒரு மாணவர், அதுக்குள்ளே பேர் மறந்துட்டேன், வேறொரு நட்சத்திர முறையில் படித்தவர். இது ஒரு உதாரண ஜாதகம். அதில் இன்னொரு இது பார்த்தேன், உண்மை ஜாதகம் விளக்குங்கன்ட்டு. உண்மை ஜாதகம் 1000 கணக்கில் இருக்குது, கடைசி 10-15 கிளாஸ் விளக்குவோம். சரி, இந்த இடத்துல இது வந்து ஒரு முழுமையான ஜாதகங்க. இப்போ இங்கே வந்து உத்திராட நட்சத்திரமாக தான் போட்டுக்கலாம், அல்லது அவிட்ட நட்சத்திரமாக போட்டுக்குவோம். அவிட்ட நட்சத்திரமாக போட்டோம்னா எதுக்கெடுத்தாலும் இதே போட வேண்டாம். அவிட்ட நட்சத்திரமாக போட்டால் செவ்வாய் தசையில் ஒரு 2 வருஷம் இருப்பார், ராகு தசையில் ஒரு 20 வருஷம் இருப்பார், குரு தசையில் 36 வயசு வரைக்கும், சனி தசையில் 55 வயசு வரைக்கும், புதன் தசையில் 72 வயது வரைக்கும் இவருடைய ஜாதகருடைய ஆயுள் முடியும். இப்போ இந்த இடத்துல இவருக்கு எப்பாவது வேலை போகுமா? ராஜேஷ் பொன்ராஜ் கேட்ட கேள்வி. திடீர்னு ஒருத்தருக்கு வேலை போகுது. ஜாதகம் நீங்கள் எப்படி பலன் சொல்ல வேண்டும்? நீங்கள் எதிர்கால பலனை சொல்ல வேண்டாம், கடந்த கால பலன் இப்படித்தான் என்பதை நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல இவரை பூரத்தில் போட்டுட்டேன், இவரை பூராடத்தில் போட்டுட்டேன், இவரை கூட நான் என்ன பண்ணுறேன், அவிட்டம் போட வேண்டாம், சதயம் போட வேண்டாம், பூரட்டாதியே போடுறேன். இது எல்லாமே யோகச்சாரம். சாரத்திற்கு எல்லா சாரத்தையுமே போட்டுருவோம். இது 2மே பூராடத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவர் பூரத்தில் இருக்கிறார். இப்போ இந்த சூரியனும் செவ்வாய் ராகுவும் என்ன இதில் போடலாம்? இதுவும் நல்ல யோகச்சாரம்லேயே போடுறேன். செவ்வாயை அனுஷ நட்சத்திரத்தில் போடுறேன். செவ்வாய் அனுஷம், சூரியன் கேட்டை, ராகு விசாகம், இது அவிட்டம்னு போட்டாச்சு. பாருங்க, இந்த ஜாதகத்தில் எல்லாருமே யோகச்சாரங்க. உப நட்சத்திர சித்தாந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே பலன் சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்து என்னுடைய ஒரு அளவிற்கு இப்போது அத்தனை நிலைகள்லையும் உயர்நிலை வகுப்புகளுக்கு வந்துவிட்ட மாணவர்களுக்கு இந்த ஜாதகத்திற்கு என்ன நடக்கும்ன்றதை துல்லியமாக புட்டு வைக்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, 20 வயசு வரைக்கும் ராகுதிசை வந்து ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? 20 வயசு ராகு என்ன போட்டிருக்கிறேன், விசாக நட்சத்திரம்னு போட்டிருக்கேன். விசாகம் கூட வேண்டாங்க, பாக்கியாதிபதி சாரத்தில் அனுஷத்திலே போட்டுருவோம். ராகு அனுஷம் நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
நட்சத்திர ஜோதிடம் என்கின்ற ஒரு சித்தாந்தம் ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறதுக்காக. அதுவும் இன்னைக்கு கண்ணில் பட்ட உடனே நான் ஒரு நட்சத்திர முறையில் தான் அதே கேட்டிருக்கிறார். நான் 55 காணொளிகளை மட்டுமல்ல இன்னும் பல காணொளிகளை பார்த்தும் இந்த கேள்வி யாரும் கேட்கல. இல்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் புது மாணவராக இருக்கிறீங்க, எல்லாரையும் பாருங்க, சரியா? இப்போ இந்த இடத்துல எல்லாத்திற்கும் லக்கண முனையை எப்படி போடலாம்? லக்கண முனையை கூட ஒரு திருவாதிரை நட்சத்திரம், என்னுடைய மிதுன லக்கணம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும். மிருகசீரிஷம் வேண்டாம், திருவாதிரையிலே போட்டுக்கலாம். திருவாதிரை லக்கண முனைன்னு வச்சுக்கோங்க, அல்லது நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரத்தில் எந்த அமைப்புகள்லையும் இல்லை அப்படிங்கிறத 9 கிரகங்களுக்கும் நான் நட்சத்திர அமைப்புகளை கொடுத்துட்டேன். குரு பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறார், சுக்கிரனுடைய மிக உயர்ந்த நட்சத்திர அமைப்புகளில் இருக்கிறார். புதனும் சுக்கிரனும் யோகாதிபதியாகிய பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. சனி குருவுடைய 9 10 நல்ல இது அமைப்பில் இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். சரி, இந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும்னா, இந்த ஜாதகர் எப்போதுமே ஏற்றம் இறக்கம் சார்ந்த அமைப்புகளில் தான் இவர் இருப்பார். இவர் 10 வருஷம் நல்லா இருந்தார்னா 5 வருஷம் கெட்டு போவார். ஏன்றது மாணவர்களுக்கு இப்போ தெரியும். சரி, நான் ஒன்று பார்க்குறேன், கமெண்ட் ஆரம்பத்தில் மட்டும் பார்க்குறேன். இவர் 10 வருடம் நன்றாக இருந்தால் 5 வருடம் நன்றாக இருக்க மாட்டார். ஏன்? இவர் சூரிய சந்திர செவ்வாய் ராகு புக்திகள் எப்பப்பெல்லாம் வருகிறதோ, ராகு திசையை விட்டுருங்க, ராகு திசையில் கடைசி சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் இவருக்கு கொடுமையாக இருக்கும். 20 வயதுக்குள்ளே இவரால் சரியாக படிக்க முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஆனால் குருதசை நல்லா இருக்குன்றனாலையும் தர்ம கர்மாதிபதி யோகம், குருதசை கூட என்ன பண்ணும், சனியின் பார்வையில் கொஞ்சம் மத்தியம பலன்களை தான் செய்யும். சனி தசை தான் நல்லா இருக்கும், குருதசை பெரிய அளவில் யோகத்தை செய்யாது. குருதசையில் இதை என்ன பண்ணும், இன்னொன்று பாருங்க, இந்த இப்போ சனியை நான் இங்கே போட்டுட்டேன். அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகுன்றது சனியோடைய அமைப்பில் கடுமையான பாவத்துவம். அப்போ குருதசையில் சூரிய சந்திர செவ்வாய் ராகு புக்திகள் இவருக்கு வரும் பொழுது கடுமையான ஆர்பி ராஜேஷ் பொன்ராஜ் கேட்ட மாதிரி வேலை இழப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த நேரத்தில் இவரால் சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் பேசிக்காக இந்த ஜாதகர் லக்னாதிபதியை அவர் தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவில் உண்மையிலே நல்லா இருப்பார். ஒரு 5 வருஷம் 4 வருஷம் குருதசையில் மத்தியம பருவத்தில் 32 வயதில் இவருக்கு குருதசை சூரிய புக்தியில் வேலையில் சிக்கல்கள் ஆரம்பித்து குருதசை சந்திர புக்தியில் வேலை மாற்றங்கள் ஏற்பட்டு 6, 8 சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு குருதசை செவ்வாய் புக்தியில் இவருக்கு வேலை போயிடும். இட் வில் பி கண்டினியூ ராகு. ஐயா என்னங்க ஆதாரம்? ஏற்கனவே வேலை போனவங்க ஜாதகத்தை பாருங்கள். ராஜேஷ் பொன்ராஜ், நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் அமைப்புகள்லையும் இப்படி தான் இருக்கும். அதாவது குருதசை சூரிய புக்தியிலேருந்து ஒரு இருட்டு இருக்குது, கடுமையான குகை, இருட்டுக்குள்ளே இறங்குறீங்க. மேலே குகைக்குள்ளே இறங்கும் போது கொஞ்சம் வெளிச்சம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா வெளிச்சம் இருக்கின்ற பகுதியிலிருந்து இருளுக்குள் நீங்கள் போகிறீர்கள். அது சூரிய தசை. அதாவது நீங்கள் இருட்டுக்குள்ளே போக போகிற செவ்வாய் புக்திக்கான பலன்களை சூரிய புக்தி அங்கேயே செய்ய ஆரம்பிச்சிடும். சூரியன் என்னையா செய்வார்? குருதசையில் சூரிய புக்தியில் என்ன பண்ணுவார்? சனி தசை சூரிய புக்தியில் அப்பாவை சாகடிப்பார், தலைமை பண்பை சாகடிப்பார். அப்பா சம்பந்தப்பட்ட இப்போ யாரோ ஒருத்தரங்க கேட்டாங்களே, சுபத்துவம் காரகம், சுபத்துவத்தை ஆதிபத்திய காரக ரீதியாக செயல்படுத்துங்கன்ட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 30 வயதில் அப்பா இருக்கிறவருக்கு, 30 வயதில் இருக்கிறவருக்கு அப்பா ஒரு 60 வயதாக இருப்பார். மரணம் இழப்பு போன்ற விஷயங்களில் ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய ஜாதகத்தையும் பார்க்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம். அது தெளிவான ஒரு அமைப்பை சொல்லும். 4 பேர் பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்கன்னு வைங்க, 4 பேருடைய ஜாதகத்திலே 4 பேருக்கு அவர் தானே அப்பா. அப்போ 4 பேருடைய ஜாதகத்திலேயும் அப்பாவுடைய மரணம், அம்மாவுடைய கணவர் மரணம் என்கின்ற அமைப்பை வைத்து நீங்கள் மரணத்தை உறுதி செய்து விடலாம். ஆனால் இந்த இடத்துல குருதசையில் சூரிய புக்தியில் 9ஆம் பாவகத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் தந்தை எப்போது மரணம். இந்த பாருங்க, ஒவ்வொன்றா கிளாஸாக நடத்துகிறேன். இது அருமையான சுபத்துவ ஜாதகமாக போட்டுட்டேன். இதற்கடுத்து அதை அப்படியே பாபத்துவ ஜாதகமாக போடுறேன். ஒரு ஜாதகத்தில் லக்கண சுவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 ஆகிய மூவரும் வலுவாக இருந்து லக்கணம் வலுத்திருக்கின்ற அருமையான யோக ஜாதகம். இந்த இடத்துல அப்பா எப்போது மரணத்தை அடைவார்? குருதசை சூரிய புக்தியில் மரணத்தை அடைவாரா? அடைய மாட்டார். குருதசை சூரிய புக்தி, குருதசை சந்திர புக்தி, குருதசை சனி தசை புதன் தசை, இந்த 3லையுமே இவருக்கு அந்த 6, 8 அமைப்புகள் கடுமையாக பலன்களை தரும். இதையே பரவலாக போடணும். 1ல் செவ்வாயை 5ல் போட்டிருக்கலாம், ராகுவை 12ல் போட்டிருக்கலாம்,
8ல் வந்து சூரியனையும் சந்திரனையும் சேர்த்து போட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதை நான் இப்படி போடுறேன். இது மாதிரி ஒரு ஜாதகத்தை நான் பொது வீடியோவில் விளக்கியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த இடத்துல பார்ப்போம். குருதசையில் சூரிய, சந்திர, செவ்வாய், ராகு அவருடைய பருவம் அப்போது என்னவாகுன்னா 30 வயது தாண்டிய அமைப்பில் இருப்பார். சனி தசையில் சூரிய, சந்திர, செவ்வாய், ராகு இவருடைய வாழ்க்கையில் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு அப்படியே கடுமையான பலன்களை செய்யும். மாணிக்கம் அஸ்ட்ரோ ஜோதிமோகன் நீங்கள் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜரா அல்லது சும்மா பேர் வச்சுக்கிட்டீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்ன பதில் வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. பேசிக்காக அந்த சகட யோகம் நான் ஆரம்பகால அமைப்புகள்லேயே இது பண்ணியிருக்கிறேன். சகட யோகத்தெல்லாம் நம்பாதீங்க. உண்மையிலேயே உங்கள் ஆசானாகிய நான் கடுமையான சகட யோகத்தை கொண்டிருக்கிறவன். எனக்கு 6, 8ல் குருவும் சந்திரனும். எனக்கு குருவுக்கு 6ல், குருவுக்கு 8ல் சந்திரனும், சந்திரனுக்கு 6ல் குருவும் இருக்கிறார்கள். நானும் சகட யோகக்காரன் தான். சகட யோகம்ன்றது பொதுவாக யாரோ ஒரு ஜோதிடர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனது. சகட யோகம் இந்த மாதிரியான அமைப்பில் நான் மறுபடியும் சொல்கிறேன், அன்பு மாணவர்களுக்கு, யோகத்தை பார்த்தீர்களே ஆனால் பலன்கள் வராது. அஸ்ட்ரோ ஜோதிமோகன் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜராக எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் கமெண்ட்டாக கொடுங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையிலேயே இந்த மாதிரியான பொதுவான யோக அமைப்புகளை பார்த்து விட்டீர்கள். ஆனால் இந்த மாதிரி நட்சத்திர அமைப்புகளையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பலன்கள் வராது. இந்த ஜாதகத்தின் மூலமாக இந்த மாதிரியான ஒரு மாடல் ஜாதகத்தின் மூலமாக சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் எப்போது கஷ்டம் எப்போது வேலை போகும். நான் எப்போது கஷ்டம்னு கொடுத்தேன், உடனே ராஜேஷ் பொன்ராஜி அங்கே கொத்தா வேலை போகுதே அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த கிளாஸை நடத்த போகிறேன். இந்த ஜாதகம் உண்மையிலேயே நல்ல ஜாதகம். எப்படி நல்ல ஜாதகம்? இந்த ஜாதகம் காரு, வீடு, பங்களான்னு இருக்கிற ஜாதகம். எப்படி காரு, வீடு, பங்களான்னு இருக்கிற ஜாதகம்? 4ஆம் அதிபதியும் 4வது வீட்டின் காரகனும் 4வது அதிபதியும் 4வது வீட்டின் காரகனும் 7வது கேந்திரத்தில் 4க்கு 4ஆம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் வலுவாக இருக்க, லக்னாதிபதி 2 மாபெரும் சுவர்களோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய 7ஆம் பார்வையால் லக்னத்தை பார்க்க, இந்த இடத்துல லக்னம் திருவாதிரையில் இருந்த எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் லக்னம் செயல்படும். இந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் புதன் சுக்கிரன் இருந்தாலும் இந்த குருவின் பார்வை அமைப்புள்ள அவங்க நெருக்கமாக இருக்கும்போது எந்த இடத்துலையும் செயல்படுவாங்க. ஆக இந்த ஜாதகர் பிறவியிலிருந்து 20 வயதிற்கு பிறகு 20 வயது வரைக்கும் நல்லா இருக்க மாட்டார். ஏன் நல்லா இருக்க மாட்டார்? என்னங்க நீங்கள் எப்படி இருங்க அப்படின்றீங்க. 20 வயது வரைக்கும் பாபத்துவமான தசைகள் நடக்கின்றன, உடல்நிலை பாதிப்புகள், அல்லது இவருக்கு மனம் சார்ந்த ஒரு நல்ல சட்டை போட முடியாது, ஒரு நல்ல இது பண்ண முடியாது. 20 வயது வரைக்கும் இவருடைய கல்வி அமைப்புகள் சாதாரணமாக இருக்கும். ஆனால் 20 வயதிற்கு பிறகு இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலும் 4ஆம் அதிபதி வலுவாக இருந்து 4ஆம் வீடு பாபத்துவம் என்று இருக்கின்ற காரணத்தினால் 4ஆம் காரகனாகிய புதனும் ஆதிபத்தியமும் காரகமும் வலுவாக, யாரோ ஒருத்தர் கேட்டீங்களே சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் நல்லா சொல்லுங்க சார்ன்ட்டு. இப்போ இதை வேற ஜாதகமாக அப்படியே போடும்போது கஷ்ட ஜாதகமாக போடுறேன். இது கஷ்டமும் இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய ஜாதகமாக போட்டேன். வாழ்நாள் முழுக்க பிச்சைக்காரனா இருக்கிற ஜாதகமாக இந்த 4 கிரகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதை அப்படியே மாத்திரம் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஜோதிடத்துடைய மகா நுணுக்கங்கள் புரியும். எந்த இடத்துலையும் நட்சத்திரத்தை கொண்டு வந்துடாதீங்க. நட்சத்திரங்கள்ல ஒண்ணுமே கிடையாது. நட்சத்திரம் என்பது உண்மையில் மாயை. நட்சத்திரம் என்பது சுலபமாக பலனெடுக்க முடியுமா? சாஃப்ட்வேர்ல வித்தல்லாமே. நான் சொன்னேன் பலன்களை மட்டும் நீங்க எந்த இடத்துலையும் அட்டவணைப்படுத்த முடியாது. பலன்களை மட்டும் நீங்க சாஃப்ட்வேர்ல அடைக்காத இந்த உப நட்சத்திரத்தில் அந்த இதுல இருந்தா இந்த மாதிரியான பலன்கள்ன்றத ஒருபோதும் சொல்ல முடியாது. நட்சத்திரம் என்பது மாயை, நட்சத்திரம் என்பது தவறானது. சரி, இந்த இடத்துல எப்படிங்க பலன் சொல்றது? குருதசையில சூரிய சந்திர செவ்வாய் ராகு பக்தி வரும். குருதசை சூரிய பக்தியில் அவர் அப்பா இறப்பாரா? எப்படி பலன் சொல்லுவது? நடப்பது குருதசை. குரு பார்க்கின்ற பாவகங்கள், குரு இருக்கின்ற பாவகங்கள் நல்லா செயல்படும். குரு பார்க்கின்ற ஆதிபத்தியம் காரகத்துவம் எப்படி சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் எப்படி பலன் சொல்வது? குரு இங்கே பூர நட்சத்திரத்தில் இருக்கிறார். அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த பலன் தான் நடக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த கிரகமும் வேலை செய்யறதில்லை. அதாவது இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஆதித்ய குருஜி நட்சத்திரம் தான் வேலை செய்யுதுன்னா ஆதித்ய குருஜியுடைய 2 கையும் வலுவாக இருக்கிறது. இந்த 2 கைகளை வைத்து ஆதித்ய குருஜி பிழைத்துக் கொண்டிருக்கிறார். ஜோசியம் சொல்றாருன்னு நான் சொல்றது எவ்வளவு தூரம் உண்மையோ அது போலத்தான் நட்சத்திரங்களின் மட்டுமே எல்லாம் நடக்குதுன்னு சொல்றது. ஆனா ஆதித்ய குருஜி என்பவர் இந்த வாயாலும்
இந்த வாயை பேச வைக்கக்கூடிய மூளையாலும், இந்த செயல்படக்கூடிய கைகளாலும் கால்களாலும், இந்த கை எழுதுறதுனாலும் இந்த கால் நிற்கிது. இந்த கால் நிற்கிறதுனால தான் இந்த ஆதித்ய குருஜி இந்த கையை பிடிச்சிக்கிட்டு எழுதுறார். இந்த கையை பிடிச்சிக்கிட்டு எழுதக்கூடிய இந்த அமைப்பிற்கு, இந்த பேசக்கூடிய இந்த வாய்க்கு இந்த மூளை என்கின்ற லக்னம் என்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு கட்டளையிடுகிறது, கட்டுப்படுத்துகிறது. ஆகவே இந்த உங்களுடைய ஆசானாகிய ஆதித்ய குருஜி அவ்வளவு விஷயங்களுடைய, உறுப்புகளுடைய, சிந்தனைகளுடைய தாக்கம். இதுதான் ஜோசியம். ஆனால் நட்சத்திரங்களில் தான் பலன் இருக்குன்னு சொல்றது. இந்த 2 கை மட்டும் ஆதித்ய குருஜிக்கு நல்லா இருக்குன்றதுனால அவர் கரெக்டாக எழுதுறார். இந்த கை இல்லாமல் அவர் எப்போது கஷ்டம்னு எழுதுவாரா அப்படின்னு கேட்கறது போல. இந்த கை இல்லைன்னா கூட நான் இப்போ கூகுளில் இது இருக்குது பார்த்தீங்களா, வாய்ஸ் இது அப்படியே ஒன்று வச்சுக்கிட்டு எப்போது கஷ்டம்னு நான் டைப் அடித்து எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன். ஆயினும் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியது தான் ஜோதிடமே தவிர உப நட்சத்திரங்களின் அடிப்படையில் நட்சத்திர சித்தாந்தங்களில் பலன் ஏன் தோற்று போகிறது என்பதற்கான விளக்கமாக இதை எடுத்துக்கோங்க. 12 பாவகங்களையும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஜூம் செஞ்சு பார்த்து அதனுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை, ஒவ்வொரு பாவகம் எந்த பாவகம் சுபத்துவமாக இருக்கு, எந்த பாவகம் பாவத்துவமாக இருக்குன்றதை பார்த்து அது எந்த தசாபுக்திகளில் செயல்படுகிறது தான் ரொம்ப முக்கியம். ஜோதிடத்துடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் தசாபுக்தி. சம்பவங்களை சுட்டி காட்டுவது தசாபுக்தி என்றதை என்னுடைய 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதின மிக அற்புதமான ஒரு வார்த்தை. நிறைய மாணவர்கள் பிடிச்சிக்கிட்டு அப்பப்போ சில இதை போடுவீங்க. சம்பவங்களை சுட்டி காட்டுவது தசாபுக்தி. குரூப்பில் பார்க்குறேன், நிறைய மாணவர்கள் போடுறீங்க. அந்த சம்பவங்களை சுட்டி காட்டுவது, சம்பவம்னா என்னங்க, அதானங்க லைஃபு. அப்போ எங்கே இருக்கிறது ஒரு ஜாதகருக்கு? நான் சொன்ன மாதிரி, போன கிளாஸில் சொன்ன மாதிரி, 6ஆம் பாவகத்தையும் ராகுவையும் நீங்கள் பிடிக்க கற்றுக்கொண்டால், புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஜோதிடம் வந்து விட்டது என்று அர்த்தம். அதே போலவே எடுத்தெடுப்பில் லைவில் என்ன பண்ணுறேன், ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே போயிடுவேன் ரோல் பண்ணி, தசாபுக்தி என்ன அப்படின்ட்டு. ஒரு தசாபுக்தியை பார்த்த உடனே எந்த தசாநாதன் தசையை நடத்துகிறான், எந்த புக்திநாதன் புக்தியை நடத்துகிறான் என்பதை அப்படியே புரிந்து கொண்டு டக்குனு மேலே லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறது, லக்னத்தை தாங்குவாரா தாங்க மாட்டாரா என்கின்ற அமைப்பில் சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளில் டக்குன்னு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நட்சத்திர குப்பையும் தேவையில்லாமல் அந்த பலனை நீங்கள் துல்லியமாக சொல்ல முடியும். சரி, இந்த இடத்துல 30 வயதுகளில் 20 வயசு வரைக்கும் இவர் நல்லா இல்லை, 20 வயதிற்கு பிறகு இவர் நன்றாக இருக்க வேண்டும். 20 வயதிற்கு பிறகு இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் 20 வயது வரைக்கும் மென்டலாகவும் 21 வயசுலேருந்து மூளை சரியாகவும் ஒருத்தர் ஆயிட மாட்டார். என்ன பண்ணும் வாழ்க்கை? 20 வயதிற்கு பிறகு அவர் வாழ தேவையான ஒரு கல்வியை கொடுக்கும். கல்வியை கொடுக்கும்னா அப்போ என்ன அர்த்தம்? இங்கே பாருங்க, 4ஆம் பாவகம் கல்விக்கான பாவகம். 4ஆம் பாவகத்திற்கு சனி செவ்வாய் தொடர்பு இல்லை. 4ஆம் பாவகாதிபதி புதன் சுக்கிரன் தொடர்பில் இருக்கிறார். அங்கே எப்படி பலன் சொல்ல வேண்டும்? ஹவு டு ப்ரெடிக்ட்? மாணவர்கள் எப்படி பலன் சொல்லணும்? இன்றைக்கு பலனை டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறேன். இப்படிதான் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசினவங்க இது யாரும் இங்கே மறைக்க முடியாது, பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு ஜோசியத்தில் ரொம்ப நாள் ஆட முடியாது. 10 வருஷம் 5 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் 10 வருஷம் கூட ஆடுவேன். பொய்யெல்லாம் சொல்லி நீடிக்க முடியாது. இந்த இடத்துல எப்படி டக்கு டக்குன்னு பலன் சொல்கிறது? 20 வயது வரைக்கும் குடும்பத்தில் தாழ முடியாத பிரச்சனைகள், வறுமை போன்ற அமைப்புகள், நல்ல சட்டம், நல்ல தொன்வினை போட்டிருக்க மாட்டார். ஆனால் படிச்சிருப்பார். ஏன் படிச்சிருப்பார்? வறுமையிலும் செம்மை என்பதை ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வறுமையிலும் செம்மை என்பது பிற்காலத்தில் இவர் குருதசை சனி தசையில் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால 36 வயதிற்கு பிறகு வரக்கூடிய 35 வருஷம் சனி தசையும் புதன் தசையும் இவருக்கு அட்டகாசமாக இருக்கும்ன்றதுனால 35 வயசுக்கு பிறகு ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா அவனுக்கான பேஸ்மெண்ட் இப்போ 20 வயதுக்குள்ளே விலகணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல 4ஆம் பாவகமும் 4ஆம் அதிபதியும் 4ஆம் காரகனும் கெட்டு போகாமல் இருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் மாணவர்கள் இதை அப்படியே துல்லியமா புரிஞ்சுக்கணும். சுபத்துவம் பாபத்துவம் எப்போது கஷ்டம், எப்படிப்பட்ட அமைப்புகள், ஒரு மாடல் ஜாதகம். ஆனா இது இதே மாதிரி உண்மை ஜாதகத்தை நீங்க பார்க்க முடியும். உண்மையத்தான் அப்படி வேற மாதிரி போடுறோம். சரி, இப்ப இந்த மாதிரி ஜாதகம் எப்படி பலன் சொல்றது? ராகு தசை வந்துருச்சு. ராகு தசையில ஆள் எப்படி இருப்பாரு, என்ன பண்ண போறாரு? 20 வயசு வரைக்கும், 15 வயசு வரைக்கும் விவரம் தெரியாத வயசு, 15, 13, 14 வயசுக்கு பிறகுதான் விவரமே தெரியுது. 15 வயசு வரைக்கும் சோறு அம்மா அப்பா தான் போட வேண்டியிருக்கு. 15 வயசுக்கு பிறகுதான் சைல்டு லேபர். நான்லாம் 14 வயசுலேயே 5 வயசுலேயே மெட்ராஸுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நானே என்னுடைய சொந்த காலில் நானே சம்பாரிச்சுக்கிட்டு நானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் இன்றைக்கி அது கூட சைல்டு லேபர் அப்படி இப்படின்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 18 வயசு வரைக்கும் அந்த அம்மா அப்பா சோறு போட வேண்டியிருக்கு. 16 வயசு வரைக்கும் அது போட வேண்டியிருக்கு. இந்த 16 வருட அமைப்புகளை
லக்னாதிபதி சுபத்துவமாக இருந்தாலும் தசாநாதன் பாபத்துவமாக இருக்கிறார், 6ஆம் இடத்தில் இருக்கிறார், அவருக்கு ஆகாத கிரகங்களோடு இருக்கிறார், செவ்வாய் சனியுடைய தொடர்பை கொண்டிருக்கிறார் என்கின்ற காரணத்தினால் இந்த மாடல் ஜாதகர் 20 வயது வரைக்கும் கடுமையான வறுமையை, பழைய சட்டை, கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச செருப்பு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு வறுமையான சூழல்களில் நிச்சயமாக இருந்திருப்பார். ஆனால் படித்திருப்பார். யாரோ ஒருவர் கேட்டாரே, ஆதிபத்திய காரகத்துவத்தை சுபத்துவ பாவத்துவ அமைப்புள்ள பிரிச்சு சொல்லுங்கன்ட்டு. இந்த பாருங்க, 6ஆம் ஆதிபத்தியம் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்த ராகுவுடைய புக்தி, செவ்வாய் சனியோடு பாவர்களோடு சேர்ந்து வந்த ராகு தசை அவருக்கு 20 வயசு வரைக்கும் நடக்குது. அப்ப இவர் செல்வ செழிப்பான ஒரு அமைப்பில் ராகு தசையில் இருந்திருக்க முடியாது, இருக்கவும் முடியாது. எழுதி தர, இது மாடல் ஜாதகம், உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தை பாருங்க. இது மாடல் ஜாதகம், உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தை பாருங்க. பலன் சொல்வது எப்படி, துல்லிய பலன் சொல்வது எப்படி, நடந்ததை அறிவது எப்படி. நீ நடக்கிறத அப்புறம் சொல்லியா, 20 வருஷம் கழிச்சு அப்புறம் சொல்லு. 20 வருஷம் கழிச்சு நீ இருக்கிறியா, நான் இருக்கிறேன்னா உலகம் இருக்குதோ. போன 20 வருஷம் வரைக்கும் என்ன நடந்தது? ஜோதிடத்துடைய மாண்பும் ஜோதிடத்தினுடைய சக்சஸும் அதில் தான் இருக்கு. நான் 20 வயசு 40 வயசுக்காரனுக்கு உன்னுடைய 20 வயசு வரைக்கும் இப்படி இருந்ததுன்னு நீங்க சொல்லி அவரை அசத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் எங்கே வெளியே போவார்? ஒரு மனிதர் ப்ரெடிக்ஷன் வந்து கேட்க வர்றாருன்னா உங்ககிட்ட முத வந்து கேட்க வர்றதில்ல. அவர் ஏற்கனவே 10 ஜோசியத்தை பார்த்துருப்பார், 20 ஜோசியத்தை பார்த்துருப்பார். என்கிட்ட எல்லாம் வர்றவங்க 100 ஜோசியத்தை பார்த்தவங்களா இருப்பாங்க. 50 ஜோசியர் 100 ஜோசியர்னு பார்த்துட்டு, ஏன்னா ஜோசியத்தை பார்த்து இது பண்றதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு. அப்ப நீ எதிர்காலத்தை சொல்ல வேண்டாம். கடந்த காலத்தில் உன்னுடைய 20 வயது வரைக்கும் நீ வறுமையில் இருந்த, ஆனா நல்லா படிச்ச. இந்த 2 வார்த்தையில 1000 அமைப்புகள் இருக்கின்றன, 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த 2 வார்த்தையை நீங்க பலனா சொல்றதுக்கு இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போறோம், நட்சத்திரம் இல்லை. இப்ப இந்த இடத்துல லக்னத்தை சனி பார்க்கிறார். 4ஆம் அதிபதி 8இல் மறைந்து தான் சுபத்துவம். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஏதோ ஒரு இடத்துல ஒரு அளவுக்கு கல்வி இருக்கும். அந்த ஜாதகம் மாதிரியாக இந்த ஜாதகம் அப்படி ஒண்ணு நல்லா இல்லாத ஜாதகம். இப்போ இந்த ஜாதகத்திற்கு குருதசையில கல்யாணம் ஆயிருக்குமா? கண்டிப்பா குருதசையில கல்யாணம் ஆகும். ஆனா எப்போ ஆகும்? 30-35 வயசுல கடைசியில தான் ஆகும். இப்போ இந்த தசாபக்தி அமைப்புல அப்படியே பிரிங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஜாதகத்தை போட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், குரு 8ல் மறைஞ்சிட்டார். 7ஆம் அதிபதி 8ல் மறைய குருவும் சனியும் பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்க. இந்த மாதிரியான பரிவர்த்தனை அமைப்புகள் இப்போ கிடையவே கிடையாது. இங்கே தான் பரிவர்த்தனை அமைப்புகள் வரும். இந்த மாதிரி பரிவர்த்தனை அமைப்புகள் சமீபத்தில் ஒரு 100 வருஷங்களில் கிடையாது. இங்கே 2 பேரும் பரிவர்த்தனை அடைவாங்க, இங்கே 2 பேரும் பரிவர்த்தனை அடைவாங்க. ஆனால் இந்த இடத்துல பரிவர்த்தனை போட்டிருக்கிறேன். இந்த பரிவர்த்தனை ஒரு 100 வருஷத்தில் இல்லை. ஆனாலும் 7, 8, 6, 7, 8 ஆகின்ற அந்த 3 இடங்களில் மட்டுமே கிரகங்கள் எல்லாம் அமைந்து லக்னாதிபதி 8ல் மறைந்து ஆனால் நீச்ச குருவோடு இணைந்து லக்னத்தை தனி பார்த்து சுக்கிரன் கெட்ட இந்த ஜாதகத்திற்கு என்ன நடக்கும்? 36 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்காது. ஒரு குரு இங்கே இருந்ததற்கும் இப்போ இந்த இடத்துல அப்படியே எந்த சாரம் வேணாலும் போட்டுக்கோங்க, எந்த சாரம் வேணாலும் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இந்த இடத்துல என்ன, இந்த 3 சாரத்தை மட்டும்தான் நம்ம வந்து மாற்றணும். ஏற்கனவே என்ன, சந்திரன் அவிட்டத்தில் போட்டேன். சந்திரன் அவிட்டம், புதனை வந்து திருவோணத்தில் போடுறேன். திருவோணம் இல்லை, அதுவும் அவிட்டத்தில் தான். சந்திரன் அவிட்டத்தில் போட்டாச்சு, புதனை திருவோணத்தில் போடுவோம். குருவை உத்திராடத்தில் போடுவோம். இந்த 3 சாரம். சனியை புரடத்திலே போடுவோம். சுக்கிரனை ஒன்றை மட்டும் சேர்த்து அனுஷத்தில். இந்த சார பரிவர்த்தனைன்னு போட்டுக்கோங்க. சனியும் சுக்கிரனும் சார பரிவர்த்தனை. இந்த சார பரிவர்த்தனை மாதிரி மகா ஒன்றும் வேறு எதுவுமே கிடையாது. சாரமே இல்லை, இதில் வேற சார பரிவர்த்தனை. கோட்சாரத்தில் மட்டும்தான் நட்சத்திரங்களை நீங்கள் எடுக்கணுமே தவிர பொதுவான தூர அளவுகள் பஞ்சாங்க அளவுகளுக்கு ஆக மட்டும்தான் நட்சத்திரங்களே தவிர ஜாதக பலனை சொல்வதற்கு நட்சத்திரங்கள் இல்லை. நட்சத்திரம் இல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஆனால் நட்சத்திர சாரத்தில் எந்த பலனும் இல்லை. இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான பலன்கள்? இந்த ஜாதகம் நடுத்தரத்திற்கும் கீழான ஜாதகம். லக்னாதிபதி 8ல் மறைகிறார். ஜாதகம் பாருங்க, ராகுதசை வரைக்குமே சுக்கிரனுடைய. ஆனா இந்த இடத்துல ராகுதசை கடுமையான கெடுபலன்களை செய்யாது. ராகுதசை கலப்பு பலன்களை செய்யும். கடும் வறுமை என்பது ராகுதசையில இருக்காது. ஏன்னா ராகு சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். கடும் வறுமை என்பது இல்லாமல் மத்தியமமான பலன்கள் சொல்ல. போன ஜாதகத்துல கடும் வறுமை. போன ஜாதகம் அப் அண்ட் டவுன் ஜாதகம். 20 வயசு வரைக்கும் போடுறதுக்கு செருப்பு இல்லை. ஆனா இந்த ஜாதகத்துல சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கிறார். சுக்கிரன் ராகுவோடு இணையும் பொழுது நடுத்தரமான ஒரு அமைப்பு உண்டு. ஏழையும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு சைக்கிள்லேயே பைக்கிலேயே வர்றவர் தான். போன ஜாதகம் நடந்து வந்தவர் 20 வயசு வரைக்கும். ஒரு படிநிலை அமைப்புகளை சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளின் அமைப்புகளில் எப்படி நீங்கள் புரிந்து கொள்வது? இந்த ஜாதகம் அட்டர் வேஸ்ட் ஜாதகம்.
வேஸ்ட் இது. அதுக்காக பொண்டாட்டி பிள்ளை இல்லாமல் இருக்குமா என்ன? பொண்டாட்டி பிள்ளையை கொடுக்கறதுக்கு தானே இது கிடையாது. 7ஆம் இடம் சனி கெட்டு போச்சு. 7ஆம் இடம் சனி கெட்டால் காமம் கெட்டது என்று அர்த்தம். ஆனால் காமம் கிடைக்காதா என்ன? 11ஆம் பாவகத்தையும் 3ஆம் பாவத்தையும் பார்க்கணும். சரி, இந்த இடத்துல இந்த ஜாதகம் என்ன? அதே குரு, அதே தசைகள், அதே புக்திகள், அதே அமைப்புகள். இந்த இடத்துல சுக்கிரன் அந்த செவ்வாய் ராகு, சூரியன் செவ்வாய் ராகு, இந்த 3 அமைப்புகளையும் கொஞ்சம் ஓரளவுக்கு சுபத்துவப்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்துல என்ன நடக்கும்? ஒவ்வொரு இதாக அப்படியே பிரித்து பாருங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது? போன ஜாதகத்தில் பெரிய அளவில் துல்லியமாக பலன் சொல்ல முடிந்த உங்களால் இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் துல்லியமாக பலன் சொல்ல முடியாது. இந்த இடத்துல தான் கலப்பு அமைப்புகளில் நீங்கள் அப்படியே தடுமாறுவீங்க. நானே இங்கே டக்குன்னு ஒரு சுக்கிரனுடைய இணைப்பினால பலன்களை மாத்துறேன்றது தெரியணும். போன ஜாதகத்தில் நான் சொல்லி கொடுத்தவனையே டக்கு 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 டக்குன்னு பிடிச்சிங்க. ஆனால் இந்த ஜாதகத்திலையும் சூரியன் செவ்வாய் ராகு சந்திரன் வரும்போது கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். ஆனால் என்னன்னா தசையே சுத்த மோசம். அப்புறம் எப்படி உங்களுக்கு? இவர் தான் ஜவுளி கடை குமாஸ்தான்னு சொல்லுவேன், 5000 20,000 சம்பளக்காரன்னு சொல்லுவேன். வாழ்க்கை முழுவதும் 6-8 அமைப்புகளிலேயே தசாபுக்தி அமைப்புகள் வருகின்றன. லக்னாதிபதி 8இல் மறைந்து சுவரோடு சேர்ந்து சந்திரன் வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்த ஒரு அமைப்பிற்கு லக்னாதிபதியின் அமைப்பு லக்னம் கெட்டுப்போன அமைப்புல இவர் வாழ்வதற்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறார், சொகுசாக வாழ்வதற்கு இல்லை. போன ஜாதகம் சொகுசாக வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்ட ஜாதகம், கார் வச்சிருக்கிற ஜாதகம். இவர் டிவிஎஸ் 50 வச்சிருக்கிற ஜாதகம். மாணவர்களுக்கு இந்த படிநிலை புரியுதா? சுபத்துவம், பாபத்துவம், ஆதிபத்தியம், காரகத்துவம், இந்த அமைப்புகளில் எப்படி பலன் சொல்வது, இவர் எந்த அளவில் இருப்பார்?